அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு பல அற்புதமான சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல 9 துவரம்பருப்பு மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனை தீரும். கட்டுக்கட்டா உங்க வீட்டுல பணமும் சேர ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நாம செய்யும் போது நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும், கடன் பிரச்சனையும் தீரும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசத்துல இருக்கக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதி இருக்கு. தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதிய நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல விநாயக பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதாவது கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்திய நாம அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல முருகப்பெருமானுக்குரிய விநாயக பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையும். அந்த வகையில தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த நாள்ல அற்புதமான இன்னும் 2 சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் நமக்கு இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 4:33 மேல இந்த விசாக நட்சத்திரம் நமக்கு வருது. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 999 சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மார்ச் மாசம் 18ஆம் தேதி இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9ங்கிற நம்பர் வரும். இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை, அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 9. அடுத்ததா இந்த வருஷம் 2025 இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 9ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில இந்த 999ங்கிற சேர்க்கை செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு இன்னமுமே விசேஷமானது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய விசாக நட்சத்திரம், அதோட வரக்கூடிய 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை, அடுத்ததா அங்காரக சதுர்த்தி. இப்படி இந்த நாள் பல அற்புதங்கள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன். தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்த்தா கூட 2வது முறை நீங்க குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணீரை நான் சொல்லியிருக்கிற மாதிரி ரெடி பண்ணி முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இது இன்னமுமே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா 2வது வீடியோல 9 மிளகு வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த மிளகு பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனையும் 9 நாட்களுக்குள்ள தீரும். அந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, துவரம்பருப்பு, அதுவும் 9 துவரம்பருப்பு வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்களும், வீண் விரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை
பிரச்சனை தீரணும், உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றம் ஏற்படும். சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 துவரம்பருப்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த துவரம்பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம். அந்த வகையில துவரம்பருப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம், அதுவும் செவ்வாய்க்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல பலனை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். நாம ஏன் 9 துவரம்பருப்பை எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 9ங்கிற நம்பரும் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 999ங்கிற சேர்க்கையும் இருக்கிறனால அந்த எனர்ஜியை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் 9 துவரம்பருப்பை இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்துறோம். இந்த துவரம்பருப்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வாய் ஹொரை நேரத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயக பெருமான் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்போ 9 துவரம்பருப்பை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க மொபைல் போன்ல 9 நிமிஷத்துக்கு அலார்ம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 9 நிமிஷம் கரெக்டா நீங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை. இந்த வார்த்தைய 9 நிமிஷம் நீங்க சொல்லும் போது அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜியும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த வகையில 9 துவரம்பருப்பை உங்க கையில வச்சுக்கிட்டு 9 நிமிஷத்துக்கு இந்த வார்த்தைய நீங்க சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த துவரம்பருப்பை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு வச்சிருக்கக்கூடிய டப்பால கொட்டி வச்சிருங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்துக்கு புதுசா துவரம்பருப்பு வாங்கி நீங்க பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய துவரம்பருப்பையே பயன்படுத்திக்கலாம். பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய துவரம்பருப்பு டப்பால இந்த துவரம்பருப்பை கொட்டி வச்சுக்கோங்க. இந்த துவரம்பருப்பை நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அபூர்வமான சேர்க்கை நிறைஞ்ச நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நாளை தவற விடாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான செலவே இல்லாத பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.